ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவர்களுடைய எஸ்கே 23 சாரி மதராசி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் லுக் போஸ்டர் தரமா இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ வெறித்தனமா இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கூசம்சமா இருக்கு. ஸோ டைட்டில் கிளிம்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அடிச்சு வெறித்தனமா பண்ண போறாங்க. ஸோ நம்ம எஸ்கே அவர்களுக்கு இந்த படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்க போகுது. ஸோ இந்த மதராசி படத்துல நம்ம எஸ்கே அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அமரன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவும் பார்த்திருக்கோம் அண்ட் லவ் ரொமான்டிக் ஹீரோவும் பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ எஸ்கே அவர்கள் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா 3 அப்டேட் வந்து கொடுத்து சோசியல் மீடியா செதற விட்டாங்க. ஸோ டைட்டில் கிளிம்ஸ் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு எஸ்கே ரசிகர்கள் மத்தியில். ஸோ கண்டிப்பா அமரன் படம் இந்த அளவுக்கு வெற்றி அடிச்சோ, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மதராசி படமும் வெறித்தனமான வெற்றி அடைய போகுது. ஸோ அமரன் படத்துக்கு அப்புறமா நம்ம எஸ்கே அவர்கள் நல்ல நல்ல கண்டென்ட்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாப்பே கொடுக்க கூடாது, ஃபுல்லா ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இவருடைய அடுத்த படமான எஸ்கே 25 பராசக்தி அந்த படமும் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துல இருந்தும் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ காலையில வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம எஸ்கே அவர்கள் மாசா இருந்தாரு. அந்த கெட்டப்பு சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே மட்டும் சிங்கிளா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து சோஷியல் மீடியாஸ்ல செம்ம ட்ரெண்டிங். ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ எஸ்கே அவருடைய பர்த்டே அன்னைக்கு வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ பேக் டு பேக் அப்டேட், பேக் டு பேக் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இன்னும் எஸ்கே 24 படத்தோட டேரக்டர் தான் யாருன்னு தெரியல. ஸோ அதுதான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போக போக அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 படத்தை நம்ம எஸ்கே அவர்கள் முடிச்சு ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த இயர்ல தீபாவளிக்கு இந்த எஸ்கே 23 அதாவது மதராசி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம மதராசி படத்துல பிஜிஎம் போட்டிருக்கிறது நம்ம அனிருத் அவர்கள் தான். ஸோ தரமா போட்டிருந்தாரு. ஸோ டாக்டருக்கு அப்புறமா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை எஸ்கே உடைய மதராசி படத்துல பண்ண போறாரு. ஸோ டைட்டில் வந்து இந்த ஒரு குறையும் இல்ல, சூப்பரா வச்சிருக்காங்க மதராசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ என்னதான் இது ஒரு ரீமேக் டைட்டிலா இருந்தாலும் மாசா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எஸ்கே அவர்கள் ஏற்கனவே வச்ச படத்தோட டைட்டில் வைக்கிறாரோ, ஸோ அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படம் வேற லெவலில் ஹிட் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே அந்த படத்தோட பேரை வச்சா இன்னொரு ஹிட் கொடுக்குறாரு நம்ம எஸ்கே அவர்கள். ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். இந்த மதராசி படத்துல வில்லனா வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்தோட வில்லன் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு துப்பாக்கி படத்துல வேற லெவல் சம்பவம் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்ப மதராசி படத்திலையும் பண்ண போறாரு. ஸோ கதை எந்த அளவுக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எஸ்கே வச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் பராசக்தி படம் அந்த படத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல நம்ம எஸ்கே அவர்கள் எஃபெக்ட் போட்டு வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சுதா கொங்கரா அவர்கள் சூப்பரா அந்த ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் தேதியை நோக்கி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி எஸ்கே அவர்களுக்கு பேக் டு பேக் வந்து சம்பவமா வந்து படங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்க ரெடியா இருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 படத்தை எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு. ஸோ இந்த மதராசி படத்துல அவ்வளவா ஷூட்டிங்லாம் இல்ல, எல்லா ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஷூட்டிங் அண்ட் பேட்ச் ஒர்க் இன்னும் ஒரு சில சீன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இயர்ல ரிலீஸ் ஆகுதா இல்ல நெக்ஸ்ட் இயர்னு. செகண்ட் நண்பா நம்ம எஸ்கே அவருடைய எஸ்கே 23 படத்துடைய பேரு மதராசின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தென் டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பராசக்தி படத்துல வந்து பிடிஎஸ் வீடியோ அண்ட் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட opinion நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்க மூவி அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.